வெல்கம் டு our சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷன்னு ஷாஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் புலாவ். எப்படி சிம்பிளாக பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. கேரட், வெங்காயம், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணியை நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்கை தண்ணியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு நான் எந்த ஒரு பேக்கெட் காரமுமே சேர்க்கல. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, புதினா இது எல்லாமே நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரிசி, இப்போ ஒரு குக்கரில் நெய், எண்ணெய் ரெண்டுமே சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் புலாவ். நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி ரெண்டுமே எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்க்குறோம். இப்போ இந்த அரைச்ச விழுதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அதையும் அது கூட சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் காரம் வேணும் அப்படின்ற போது இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி விட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு காய்கறிக்கு ஏற்ற அளவுக்கு. இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைங்க, சீக்கிரமாக காய்கறிகள் வெந்துடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பட்டாணியை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. வீட்டில் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் லிட்டை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவு கொதிச்சு வந்திருக்கு, காய்கறி நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி. 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் நல்லா அந்த காய்கறியோட மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. இப்போ தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு, உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மீதமுள்ள கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக லெமன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் விட்டுக்கிறேன். விட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் விடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்ட்டு. உடையாமல் எடுக்கணுன்னா எப்பயுமே சைடில் இருந்து இந்த மாதிரி எடுக்கணும்.
இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். வெஜ் புலாவ் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.